எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கணித புதிரை சால்வ் பண்ண போறோம். இது கணக்கோட்பாட்டை அடிப்படையா வச்ச ஒரு கணக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சேர்ந்து பார்க்கலாம். சோ நம்மளோட கேள்வி இதுதான். இந்த சமன்பாடு உண்மையா இல்லையா? பாக்கறதுக்கு ஒரு மர்ம மாதிரி இருக்குல்ல? வாங்க இதோட உண்மையை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, எந்த ஒரு கணக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அடிப்படைகளை புரிஞ்சிக்கணும் இல்லையா? சோ முதல்ல நம்ம பயன்படுத்த போற கணங்கள் என்னென்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட், கணம் ஏ. இதுல இருக்கிற எண்கள் இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். ரூல் என்னன்னா, இந்த எண் 1 விட பெருசாவும் 4 விட சின்னதாவும் இருக்கணும். அப்போ என்ன வரும்? 2ம் 3ம் தான். சிம்பிள். அடுத்து கணம் பிக்கு வருவோம். இங்க எக்ஸ் முழு எண்கள், அதாவது ஹோல் நம்பர்ஸ். கண்டிஷன் என்னன்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும், ஆனா 2க்கு கம்மியா இருக்கணும். அப்போ 0வும் 1ம் தான் வரும். இதுவும் ஈஸி தானே. கடைசியா கணம் சி. இங்கேயும் எக்ஸ் இயல் எண்கள் தான். விதிப்படி இது 3ஐ விட குறைவா இருக்கணும். அதனால இந்த கணத்துல 1 மற்றும் 2 இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம பார்த்த விதிகளின்படி நம்மளோட இறுதி கணங்கள் இதோ. ஏல 2, 3 இருக்கு, பில 0, 1 இருக்கு, சில 1, 2 இருக்கு. இந்த 3 கணங்களையும் வச்சுதான் நம்ம அந்த பெரிய சமன்பாட்டை செக் பண்ண போறோம். சரி வாங்க இப்போ கணக்கீட்டுக்குள்ள போகலாம். முதல்ல சமன்பாட்டோட இடது பக்கத்தை, அதாவது LHS எடுத்து சால்வ் பண்ணுவோம். நம்மளோட பிளான் ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். முதல்ல அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற B யூனியன் C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வர்ற விடையோட ஏவ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சரி, நம்மளோட முதல் வேலை அந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறத முடிக்கிறது தான். வாங்க B மற்றும் C கணங்களோட சேர்ப்பை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, கணம் பில 0,1 இருக்கு, கணம் சில 1,2 இருக்கு. யூனியன்னா என்ன? 2ல இருக்கிற எல்லா எண்களையும் ஒன்னா சேர்க்கணும். ஆனா திரும்ப வர்ற எண்ணை ஒரு தடவை எழுதுனா போதும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 0,1,2. ஏன்னா அந்த 1 2லயுமே இருக்கு, சோ ஒரு தடவை எழுதுனா போதும். சூப்பர். இப்போ இந்த பக்கத்தோட கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அதாவது A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். சோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 0, 1, 2 கூட ஜோடி சேர்க்கணும். அப்படி பண்ணா நமக்கு இந்த 6 வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் கிடைக்கும். இதுதான் நம்மளோட இடது பக்கத்தோட இறுதி விடை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சமன்பாட்டோட அடுத்த பாதிக்கு போலாம். அதாவது வலது பக்கம். இங்கேயும் அதே விடை வருதான்னு பார்க்கலாமா? வாங்க செக் பண்ணலாம். இந்த வலது பக்கத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு 3 படிகள் இருக்கு. முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அப்புறம் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும், கடைசியா அந்த 2 முடிவுகளையும் சேர்த்து யூனியன் எடுக்கணும். சிம்பிள். சரி, முதல்ல A கிராஸ் B. இதை செய்யும்போது நமக்கு இந்த 4 ஜோடிகள் கிடைக்குது. அடுத்து A கிராஸ் C. இத பண்ணா இந்த 4 ஜோடிகள் கிடைக்குது. ஓகே, இப்ப நம்ம வலது பக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இப்போ கண்டுபிடிச்ச இந்த 2 ஜோடிகளின் கணங்களையும் ஒன்னா சேர்க்க போறோம். அதாவது யூனியன் எடுக்க போறோம். இந்த 2 கணங்கள்ல இருந்தும் திரும்ப வராத எல்லா ஜோடிகளையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு இந்த இறுதி பட்டியல் கிடைக்குது. இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி வரப்போகுது. ஆல் ரைட், இதுதான் அந்த உண்மையை கண்டறியும் தருணம். நம்ம கண்டுபிடிச்ச 2 முடிவுகளையும் பக்கத்துல வச்சு நம்ம மர்ம விலகுதான் பாப்போம். இங்க பாருங்க, இடது பக்கம் வந்த விடையையும் வலது பக்கம் வந்த விடையையும் பாருங்க. 2 பட்டியலையும் நல்லா கவனிங்க. எல்லாம் ஒன்னா இருக்கா? ஆமா, 2 பக்கமும் அப்படியே அச்சு அசலா ஒன்னா இருக்கு. இதோட அர்த்தம் LHS ஈக்குவல்ஸ் டு RHS. நம்மளோட கணக்கு நிரூபிக்கப்பட்டது. அந்த மர்மம் தீர்க்கப்பட்டது. சூப்பர். ஆனா இது சால்வ் பண்ணது மட்டும் முக்கியமல்ல. இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய யோசனை என்ன? நாம இப்போ நிரூபித்த இந்த பண்புக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் பங்கீட்டு பண்பு. இது எப்படின்னா, சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம்ல, பெருக்கல் கூட்டல் மேல பங்கீடாகும்னு. அதே மாதிரி இங்க கார்ட்டீசியன் பெருக்கல் கணங்களோட சேர்ப்பு, அதாவது யூனியன் மேல பங்கீடாகுது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இந்த மாதிரி கஷ்டமான கணக்குகளை எளிதாக்குற பங்கீட்டு விதிய கணிதத்துல வேற எங்கெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.